ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ எம்டிஎன்ஸ். ஒரு சில பைக்லலாம் பார்த்தீங்கன்னா கம்பெனிலேயே ஹாலோஜன் ஹெட்லாம்ப் தான் கொடுத்துருப்பாங்க. அதோட விசிபிலிட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பைக்கை வாங்கின பிறகு அதோட ஓனர் என்ன பண்ணுவாருன்னா, இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக எல்இடி லைட்டை சேஞ்ச் பண்ணிடுவார். அப்படி இல்லைன்னா எக்ஸ்ட்ராவா லைட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்குவார். இன்னும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பைக் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் லுக்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு பிடிச்ச லைட் எல்லாமே பைக்கில் ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. இது கூட பரவாயில்ல. இன்னும் ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இல்ல அவங்க வீட்டாண்ட இருக்கிற யாராவது அவங்க பைக்ல எல்இடி லைட்டை சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா ஈகோலயே அவங்க பைக்லயுமே எல்இடி லைட்டை சேஞ்ச் பண்ணிடுவாங்க. சோ இந்த வீடியோல நம்ம பைக்ல ஹாலோஜன் லைட்ஸ்க்கு பதிலா எல்இடி லைட்ஸை ஃபிக்ஸ் பண்ணலாமா இல்ல எக்ஸ்ட்ராவா லைட்ஸை ஃபிக்ஸ் பண்ணலாமா, இந்த மாதிரி பண்றதால பைக்குக்கு ஏதாவது பாதிப்படையுமா, குறிப்பா பேட்டரியோட லைஃப் ஏதாவது பாதிப்படையுமா, அதே மாதிரி நம்ம பைக்ல எல்இடி லைட்ஸை ஃபிக்ஸ் பண்றதால ஆர்டிஓலயோ இல்ல போலீஸோ நம்மள பிடிப்பாங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம பைக்ல எல்இடி லைட்ஸை சேஞ்ச் பண்றது லீகலா இல்லீகலா அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பைக்ல எல்இடி லைட்ஸை ஃபிக்ஸ் பண்றதால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். பொதுவாகவே எல்இடி லைட்ஸோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரீசனபிளா இருக்கும். அதை பைக்ல இன்ஸ்டால் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். முக்கியமா எல்இடி லைட்ஸ் வெளியிடுற ஹீட் பார்த்தீங்கன்னா ஹாலோஜன் லைட்ஸை விட கம்மியா இருக்கும். அதே மாதிரி எல்இடி லைட்ஸோட லைஃப் பார்த்தீங்கன்னா ஹாலோஜன் லைட்ஸை விட 10 மடங்கு அதிகமா இருக்கும். ரொம்ப முக்கியமா எல்இடி லைட்ஸோட விசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஹாலோஜன் லைட்ஸோட விசிபிலிட்டியை விட சூப்பரா இருக்கும். சோ இந்த மாதிரி எல்இடி லைட்ஸ்ல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஆனாலுமே நம்ம பைக்ல எல்இடி லைட்ஸை ஃபிக்ஸ் பண்ணா அது பேட்டரியை அஃபெக்ட் பண்ணுமா பண்ணாதான்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு. பொதுவாகவே எல்இடி லைட்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மியான பவரை தான் கன்சியூம் பண்ணும். ஸோ அது பெருசாலாம் பேட்டரியை அஃபெக்ட் பண்ணிடாது. ஆனால் நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, பைக்ல எக்கச்சக்கமான லைட்டை ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே குஜிலி மாதிரி ஆக்கிடுவாங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பைக் பேட்டரியோட கெப்பாசிட்டியை விட அதிகமான பவரை கன்சியூம் பண்ற லைட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா பேட்டரி சீக்கிரமா ட்ரெயின் ஆயிடும். பைக்கோட பேட்டரி லைஃபும் பாத்தீங்கன்னா சீக்கிரமா போயிடும். ரொம்ப முக்கியமா பைக்ல இருக்கிற மற்ற எலக்ட்ரிக்கல் சிஸ்டமும் சீக்கிரமா டேமேஜ் ஆயிரும். பொதுவாகவே இப்ப வர பெரும்பாலான பைக்ஸ்ல பாத்தீங்கன்னா 12 வோல்ட்ஸ் பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ உங்க பைக்ல நீங்க ஏதோ ஒரு லைட்டை ஃபிக்ஸ் பண்ண போறீங்கன்னா அந்த லைட்டும் 12 வோல்ட்ஸ் குள்ள தான் இருக்கணும். முக்கியமா உங்க பைக் பேட்டரி எவ்வளவு வாட்ஸ் அண்ட் எவ்வளவு ஆம்பியர் கெப்பாசிட்டி இருக்கோ அதே மாதிரி அல்லது அதுக்குள்ள தான் நீங்க பயன்படுத்த போற லைட்டோட கன்சப்ஷனும் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி உங்க பைக் பேட்டரி தாங்குற அளவுக்கு நீங்க லைட்ஸை ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா பெரிய அளவுல உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ரொம்ப ரொம்ப முக்கியமா உங்க பைக்ல எக்ஸ்ட்ரா லைட்டை ஃபிக்ஸ் பண்ண போறீங்கன்னா அதுக்கு கட்டாயமா ஆன் ஆஃப் ஸ்விட்சை வச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரா லைட் எப்பயுமே எரிஞ்சுக்கிட்டே இருந்ததுன்னா அது சீக்கிரமாவே உங்க பைக் பேட்டரியை ட்ரெயின் பண்ணிடும். ஈவன் அது ஒரு சின்ன எல்இடி லைட்டா இருந்தாலுமே சரி, அது லாங் டேர்ம்ல உங்க பைக் பேட்டரியை சீக்கிரமா ட்ரெயின் பண்ணிடும். அதனால நீங்க உங்க பைக்ல எந்த லைட்டை ஃபிக்ஸ் பண்றதா இருந்தாலுமே அதுக்கு கட்டாயமா ஆன் ஆஃப் ஸ்விட்சை வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க பைக்கை ஓட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது அல்லது உங்களுக்கு தேவை அப்படின்ற பட்சத்தில் மட்டும் எக்ஸ்ட்ரா லைட்ஸை ஆன் பண்ணிக்கோங்க. மற்றபடி பைக்கை விட்டு தூரம் இருக்கீங்க, அப்படி இல்லைனா பைக் ரொம்ப நேரத்துக்கு ஐடில் இருக்க போகுது அப்படின்னா அந்த மாதிரி சமயங்களில் எல்லா லைட்ஸையுமே ஆஃப் பண்ணிடுங்க. எதையுமே ஆன்ல வச்சுக்காதீங்க. காரணம் என்னன்னா, நம்ம பைக் பேட்டரி முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கணும் அப்படின்றதுக்காக பைக் மேனுஃபேக்சரர்ஸே எலக்ட்ரிக்கல் சார்ஜிங் சிஸ்டமை பைக்லயே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் சார்ஜிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா பைக் ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது தான் பேட்டரியை நல்லா சார்ஜ் பண்ணும். ஒருவேளை நம்ம பைக் ஐடில் இருந்துச்சுன்னா பேட்டரியை அது ரொம்ப கம்மியாக தான் சார்ஜ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி பைக் ஐடில் இருக்கும்பொழுது நீங்கள் எக்ஸ்ட்ரா லைட்டை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா தேவையில்லாம தான் பேட்டரியில் இருக்கிற சார்ஜ் கம்மியாகிட்டு இருக்கும். ஸோ பேட்டரி சார்ஜ் ஆகுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் சார்ஜ் ஆகும். ஸோ இதனால தான் உங்களுக்கு தேவை, அப்படி இல்லைனா பைக் ஓடிக்கிட்டு இருக்கும்பொழுது மட்டும் தேவையான லைட்ஸை ஆன் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். என் பைக்கில் ஹாலோஜன் லைட்டுக்கு பதிலாக எல்இடி லைட்டோ இல்லை எக்ஸ்ட்ராவாக எல்இடி லைட்டோ ஃபிக்ஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தேவை அல்லது உங்கள் பைக்குக்கு தேவை, அப்படியும் இல்லைனா நீங்கள் பயணம் செய்கிற ரோடுக்கு அது தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக 2 அல்லது 3 லைட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 100% அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் தேவையில்லாமல் எக்கச்சக்கமான லைட்டை போட்டு ஊர்வலம் மாதிரி உங்கள் பைக்கை கூட்டிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அது வேஸ்ட். சரி, அதெல்லாம் இருக்கட்டும்பா, பாயிண்ட்டுக்கு வா. எக்ஸ்ட்ராவா லைட்டை ஃபிக்ஸ் பண்றது லீகலா இல்லீகலா அப்படின்னா, ஆர்டிஓவை பொறுத்த வரைக்கும் உங்க பைக்குடைய ஹெட்லைட் எவ்வளவு பவரை கன்சியூம் பண்ணுதோ அதுக்கு ஈக்குவலா அல்லது அதை விட கம்மியான பவரை கன்சியூம் பண்ற ஃபாக் லைட்ஸை உங்க பைக்குடைய ஹெட்லைட்டுக்கு கீழே நீங்க தாராளமா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அவங்க அலோ பண்றாங்க. அது லீகல் தான். ஆனா இந்த ஃபாக் லைட்ஸ் பாத்தீங்கன்னா எல்லோ கலர்ல தான் இருக்கணும். ஏன்னா எல்லோ கலருக்கு தான் அதிக வேவ் லென்த் இருக்கு. ஸோ நீங்க ஃபாக் அதிகமா இருக்கிற இடத்துக்கோ இல்ல
விசிபிலிட்டி கம்மியா இருக்கிற இடத்துக்கோ பைக்ல போக போறீங்கன்னா நீங்க இந்த கண்டிஷன் படி உங்களுடைய பைக்ல ஃபாக் லைட்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர வேற எந்த லைட்டா இருந்தாலும் சரி அதை உங்க பைக்ல ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு பெர்மிஷன் கிடையாது. ஆஸ் பர் த ரூல்ஸ் பைக்கோட கம்பெனி டெஸ்ட் பண்ணி சர்டிஃபிகேட் பண்ணி உங்க பைக்ல கொடுத்துருக்கிற லைட்டை தவிர வேற எந்த லைட்டை ஃபிக்ஸ் பண்ணாலும் சரி, ஈவன் அது ஒரு சின்ன எல்இடி லைட்டா இருந்தாலும் சரி, அது இல்லீகல் தான். ஸோ அதுக்காக ஆர்டிஓவோ அல்லது போலீஸோ உங்க மேல அதுக்கு ஆக்ஷன் எடுக்கலாம். ஸோ உங்க பைக்ல நீங்க வேற லைட்டை மாத்துறதா இருந்தாலும் சரி, இல்ல எக்ஸ்ட்ரா லைட்டை ஃபிக்ஸ் பண்றதா இருந்தாலும் சரி, எதையுமே நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். உங்களுடைய ஓன் ரிஸ்க்ல நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நான் காசு கொடுத்து பைக் வாங்குறேன், என் பைக்ல நான் லைட்டை ஃபிக்ஸ் பண்றேன், அதை ஏன்டா பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா, நீங்க ஃபிக்ஸ் பண்ற லைட்டால மற்ற ரைடர்ஸுக்கு ஏதோ ஒரு வகையில டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்தி அதனால விபத்து ஏற்பட்டுற கூடாது அப்படின்றதுக்காக தான் இதை அலோ பண்ண மாட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமும் நீங்க வந்து நான் எக்ஸ்ட்ரா லைட்டை ஃபிக்ஸ் பண்ணுவேன் இல்ல வேற லைட்டை மாத்துவேன் அப்படின்னா தயவு செய்து குறைஞ்சபட்சம் 40 வாட்ஸ் அல்லது அதிகபட்சம் 50 வாட்ஸுக்குள்ள இருக்கிற லைட்ஸா பார்த்து மாத்துங்க. தயவு செய்து 60 வாட்ஸுக்கு மேல இருக்கிற லைட்ஸ் எல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ சம்பந்தமா ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்ணி தீர்த்து வைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டீங்கன்னா நான் போடுற எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பை பை எம்டிஎன்ஸ், நன்றி.